வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாவிஷ்ணு தசாவதாரங்கள் எடுத்திருக்காருங்கிறது நமக்கு தெரியும். தசம்னா 10 10 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அதுல நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை, அதாவது தனது பக்தன் பிரகலாதனுக்காக அரக்கன் இரணியனை அழிச்சிட்டாரு. அவர் அழித்த பிறகும் அந்த நரசிம்மரின் உக்ரம், அதாவது கோபம் அடங்கவே இல்லை. ரொம்ப ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே அழிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி தேவர்களும் பயந்தாங்க. அப்ப இந்த தேவர்கள் சிவபெருமானுடன் சென்று, இப்படி இருக்காரே, எங்களுக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் சரவேஸ்வரர் அவதாரம் எடுத்து மக்களை காப்பாற்றினார். அந்த சரவேஸ்வரரை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். ஹிரண்யன் தன்னை யாராலும் அழிக்க முடியாத மாதிரி தவம் இருந்து வரம் வாங்கியிருக்கான். அதனால அவனுக்கு ஆணவம், கர்வம் அதிகரிச்சிருச்சு. தன்னை யாராலும் அழிக்க முடியாதுங்கிற காரணத்தினால அகில உலக, அதாவது 7 உலகத்திலையும் இருக்க அத்தனை பேரையுமே, அத்தனை அனிமல், அதாவது உயிர்கள் அத்தனை பேரையுமே அவன் ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருக்கான். அதிலேயும் மேலாக தேவர்கள் முதற்கொண்டு மனிதர்கள் வரை எல்லாருமே ஹிரண்யாய நமக அப்படின்னு தான் சொல்லணுமா. ஏன்னா அவன்தான் தெய்வமா, இந்த அகில உலகத்துக்கும் அவன்தான் மன்னனா. அதனால ஹிரண்யாய நமகன்னு சொல்லி அவனுடைய உருவத்தை வச்சுதான் வணங்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கான். அந்த சமயத்துல ஹிரண்யனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகன் பிறக்கும் போதிலிருந்தே நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். அவன் பிறந்ததுல இருந்தே நமோ நாராயணாயன்னு சொல்லும் போது எல்லாருமே சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் ஹிரண்யனே சொல்லித்தரான், நமோ நாராயணாயன்னு சொல்லாத, ஹிரண்யாய நமகன் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் ஏத்துக்கவே இல்லை. அவன் சின்ன குழந்தையில இருந்தே நமோ நாராயணாய இதையே தான் சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹிரண்யன் குருகுலத்துக்கு அனுப்புறான். குருகுலத்துல குருக்கள் அத்தனை பேருமே சொல்லி கொடுக்குறாங்க ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லி. அவனால அதை விடவே முடியல, நமோ நாராயணான்னு சொல்றத விடவே முடியல. உடனே அவன் ரொம்ப துன்புறுத்துறான். தன்னுடைய மகனா இருந்தா கூட ஹிரண்யன் ரொம்ப துன்புறுத்துறான் பிரகலாதனை. அப்ப அவன் நமோ நாராயணான்னு சொல்லி நாராயணனை வணங்கும் போது, உன்னுடைய நாராயணன் எங்கிருந்து வந்து உன்னை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறான் இரண்யன். அப்ப தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே, எங்க இந்த தூண்ல இருக்காரான் காமி அப்படின்னு சொல்லி காலால எட்டி உதைக்கிறான். அப்படி எட்டி உதைக்கும் போது அந்த தூணிலிருந்து மனித உருவமாகவும் இல்லாமல், விலங்கு உருவமாகவும் இல்லாமல், மிகுந்த சினம், அதாவது கோபத்தோட வந்து இரண்யனை தூக்கி மடியில வச்சு அப்படியே வயிற்ற கிழிச்சு குருதியை, அதாவது ரத்தத்தை குடிச்சிடுறாரு. யாரு? நரசிம்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு. நமோ நாராயணான்னு சொன்ன உடனே மகாவிஷ்ணு பக்தருக்காக அனைவருக்கும் முன்னாடி அந்த தூணிலிருந்து வெளிப்பட்டு நரசிம்ம அவதாரமா எடுத்து நம்ம இரண்யன், அதாவது அந்த அரக்கனை கொன்னுட்டாரு. அந்த கோபம், அந்த நரசிம்மருக்கு அந்த கோபம் அடங்கவே இல்லை. அதுக்கப்புறம் தேவர்களும் பயப்படுறாங்க. யாரை பார்த்து பயப்படுறாங்க? இப்ப நரசிம்மரை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க. அகில உலக உயிர்களும் பயப்படுது, மனிதர்களும் பயப்படுறாங்க, தேவர்களும் பயப்படுறாங்க. இவ்வளவு உக்ரமா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அரகனுடைய ரத்தத்தை அவர் குடிச்சாரு இல்லையா, அதனால அவரோட ரஜோ குணம் அதிகமாயிட்டதுனால அவருக்கு ரொம்ப உக்ரம் தனியவே இல்லை. அப்படி தனியாத போது தேவர்கள் எல்லாரும் திரும்பவும் சிவபெருமான்கிட்டயே போய் வணங்குறாங்க. நரசிம்மருடைய கோபத்தை எப்படியாவது எங்களுக்கு தனிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க, வழிபடுறாங்க. அப்ப சிவபெருமானும் வீரபத்ரரை அனுப்புறாரு. நரசிம்மர்கிட்ட போய் நீ அவருடைய கோபத்தை அடக்கு அப்படின்னு சொல்லி வீரபத்ரரை அவர் அனுப்புறாரு. அப்படி அனுப்பும் போது அங்க அந்த உக்ரம் தாங்காம இருக்கக்கூடிய நரசிம்மமூர்த்தி வீரபத்ரரை கட்டி போட்டு அவரையும் துன்புறுத்துறாரு. நரசிம்மரால ரொம்ப துன்புறுத்தப்பட்ட வீரபத்ரர் சிவபெருமானை நோக்கி ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு. தியானம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு ஒளி ரூபமா சிவபெருமான் வீரபத்ரர் உடல்ல புகுந்துடுறாரு. அப்படி புகுந்த உடனே பாதி பயங்கர விலங்காகவும்
பாதி பயங்கர பட்சி, அதாவது பறவையாகவும் வீரபத்திரர் வெளிப்படுறாரு. அவரு நேரா நரசிம்மமூர்த்தியை போய் ஆலிங்கனம் செய்கிறார். அப்படின்னா 2 இறக்கைகளாலும் தனது கால்களாலும் அவரை கட்டி அணைச்சுக்கிறாரு. அவர் கட்டி அணைக்கும் போது நரசிம்மருக்கு அவருடைய கோபம் தணிந்து சாந்தமாகி ஸ்ரீமன் நாராயணனா வெளிப்படுறாரு. அதனாலதான் ஸ்ரீ சரபேஸ்வரரை வழிபட்டோம்னா நமக்கு எதிரி பயம், பகை எதுவுமே நமக்கு கிட்ட அஞ்சாது. அதோட இல்லாம ஏவல், பில்லி, சூனியம் போன்றவைகளும் நமக்கு நம்மை விட்டு விலகி போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா இருக்கு. இதுல ஸ்ரீ சரபேஸ்வரரோட சக்திகளா 2 பெரும் தெய்வங்கள் இருக்காங்க. ஒருவர் பிரத்யங்கரா தேவி, இன்னொருத்தர் சூலினி துர்கா தேவி. இவங்க 2 பேருமே சரபேஸ்வரருக்கு 2 ரெக்கைகளாகவும் இருக்கிறாங்க. இந்த சரபேஸ்வரரை நாம் தினமும் மாலை நேரத்துல பிரதோஷ காலங்கள்ல விளக்கேற்றி வழிபடலாம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 ராகு காலம் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்பெஷலா சிறப்பு நாளா நம்ம வழிபடலாம். அப்படி வழிபடும் போது நமக்கு சத்ரு பயம் அனைத்தும் போயிடும். அடுத்து மன நிம்மதி கிடைக்கும். அதனால நாம சரபேஸ்வரரை வழிபட்டு மன நிம்மதியோட பகை இல்லாம சந்தோஷமா வாழலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவுல நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.